இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், அநாதி தேவனும் அடைக்கலும், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லவர் நாமத்திலே அன்பு திருச்சபை குடும்பங்களுக்காக, இந்த பேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக எழுப்புதல் கண்மலை திருச்சபை சார்பாக வாழ்த்துதல் ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சௌக்கியமா நலமா இருப்பது சொன்னா அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அநாதி தேவனும் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த அருமையான நாளிலே நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஆண்டுடைய உயிர்த்தேத நாளிலே நாம் எல்லோரும் ஆங்காங்க வீட்டிலே அமர்ந்து கொண்டு குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளை, கணவன் மனைவியாய் எல்லாரும் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இந்த ஆன்லைன் மூலமாய் பாடல், செப நேரம், ஆராதனை மற்றும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஆயத்தமா இருங்க. எல்லாம் பிள்ளைங்க, குடும்பங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த பேஸ்புக் மூலமாய், ஆன்லைன் மூலமா உங்களை இந்த நேரடி ஒளிபரப்பில் மூலமாய் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆகவே எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து நாம் எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். தகப்பனே, நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம். கடந்த 7 மாத கிருபையாய் பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே சந்தித்து கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆங்காங்க வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் ஆண்டவர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் ஆண்டவரால் இணைந்து தேசத்துக்காய் பட்டணக்காய் ஜெபிப்பதிலே கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் வேளை ஆசீர்வதியும், செப நேரங்களை ஆசீர்வதியும், ஆராதனை வேளைகளை ஆசீர்வதி, சங்கீத பகுதிகளும் ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய வார்த்தையில பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நேர்த்தியாக நடத்தும், நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற எல்லா பலவானை முந்தி கட்டுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு காண கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள்ல வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா என்று சொல்லி நம்ம ஒரு 2 அடி பாடலை பாடும். பிறகு பாடல் குழுவினர் வந்து உங்களுக்கு பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவரோடு இணைந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவரே, வாழ்வே நீதானையா என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படியே ஆங்காங்க வீட்டில் அமர்ந்து கொண்டு கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோமா? அது சீக்கிரத்தை நீங்க விடுந்த லேசான உபத்திரவம் கர்த்தர் நமக்கு எல்லா குடும்பமாக ஆராதிக்க அது மையப்படுத்த கர்த்தர் நமக்கு பாக்கியங்களை தருவார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பெறனுமானவர், என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு நீ போதுமே, என் வாழ்வினிலே வாழ்வே
நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் வாழ்கின்றேனே. கிருபையினால் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஆமென். மாறி போக உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபை மேலே கிருபை தந்து நிர்மலமாகாது என்பது காத்திருப்பது ஒரு திருப்பாண்டவரே. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் ஆதீரையா. நிர்மூலமாகாமல் ஆதீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தே திரிந்து ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமான ஒரு மரபினில் வந்து நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். பெரியமானவர்களே, நான்கு திசையில் திரிந்தேன் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தே திரிந்தேன் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மரபினில் வந்து
பிரின்சிபல் நம்மத்தில் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அவளோடு இணைந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எழும்பிடு வாலிபரே
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. குல்பிவா குல்பிவா நாம் இப்பொழுது ஆழ்வியல் மேக்ஸோ நம்ம இதில் வந்து ஒரு சில நிமிடம் நம்ம ஆராதனை நடத்துவாங்க. ஆண்டவர் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உங்களை இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம கொஞ்ச நேரமாக ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு முன்பாக முடிந்தவங்க அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஒரு பாடலை பாடிய பிறகு நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா என்ற ஒரு பாடலை நம்ம பாடிய பிறகு நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். நீங்க தூங்கினா பார்த்தீங்கன்னா எதிரி வந்து ஜெயம் எடுப்பான். நம்ம தூங்காம நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படியே பாடலாமா? தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா என்ற ஒரு பாடல். தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா. உடலை கொடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்திலே வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை உரைக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளரணும். பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி கதை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாம
அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும். சமூகல காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபமறிந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபமறிந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, செவித்திருந்து விழிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா. பவுலை போல சிறையில ஜெபிக்கணும், பவுலை போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபமறிந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபமறிந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, சேர்த்திருந்து இருக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா. அல்லேலூயா. நம்ம தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா என்று ஆண்டவர் நம்ம கேட்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய ஆராதனை கர்த்தர் காண கிருபை தந்தார் இல்லைங்களா? இந்த Facebook மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ஆவியானவரே, நம்ம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்குகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தப்பு வைக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா, கடந்த மாதங்கள் முழுதுமாய் இயேசப்பா எங்களை கண்மூடி போல பாதுகாத்து இயேசப்பா அந்த புதிய மாதத்தை இயேசப்பா எங்களை கூட்டி தந்திருக்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா உம்முடைய பாக்கியத்துக்காக, இயேசப்பா உம்முடைய சாக்கியத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா இந்த புதிய மாதத்துல இயேசப்பா நீங்க ஸ்தோத்திரம் இயேசப்பா அடியெடுக்க இயேசப்பா நீங்க கிருபை தந்தீரதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிற ஆண்டவரே. இயேசப்பா எந்த இடத்துல இயேசப்பா உம்மை தொழுது கொள்கிறார், இயேசப்பா அந்த இடத்துல மெய்யாகவே கடந்து வருகிறேன்னு சொன்ன ஆண்டவரே. இயேசப்பா எங்களோடு கூட இணைந்திருக்கிறத நான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் இயேசப்பா நீங்க கடந்து நீங்க வரும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா அந்த ஆராதனை இயேசப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசப்பா நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா நீங்களே இயேசப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா ஒரு விஷயம் இயேசப்பா எங்க ஆராதனைக்குள்ளாக இயேசப்பா நீங்க கடந்து வரும்படியாய் உம்மை அழைக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அசைவாடுகிற ஆவியானவரே, இயேசப்பா எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே, இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்று
உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க
இசப்பா இந்த அப்பங்களை கொண்டு இசப்பா 5000 பேர் போஷித்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே
பண்ணிட்டு கைகளை மாத்திரம் உயர்த்தி இந்த கோரஸ் மாத்திரம் சொல்லி முடிக்கலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகா பரிசுத்தம் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த 7 மாதங்களுமாய் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இசப்பா எங்களை சுகத்தோடு பலத்தோடு இசப்பா ஆரோக்கியத்தோடு இசப்பா நடத்தி வந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதல் இசப்பா ஆராதனை கலந்து கொள்ள இசப்பா எங்களை கிருபை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். இசப்பா மட்டுமா இசப்பா எங்களை பாதுகாத்து வந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதி இருக்கிற காரியங்களை இசப்பா அவருடைய அன்புக்காக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே நேர்த்தியா நடத்தி தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் முழுதுமாய் கூட கடந்த மாதம் முழுதுமாய் கூட கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நான் ஒவ்வொரு நாளுமாய் நான் கர்த்தரை நான் பாடுவேன், நன்றி செலுத்துவேன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இப்பொழுது தாவீதின் சங்கீதங்களை நாம் படிக்க போகிறோம். சங்கீதம் 25வது சங்கீதத்தை நாம் படிக்கலாம். ஒரு 10 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்களுக்கு என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிறவரை ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தமும் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களின் நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைத்தொழலுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமா. இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. அவருடைய பாதைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுமாய் பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிற பிரகாரமாய் சத்தியத்திலே நடத்துங்க ஆவியானவரே. காலையில் எழுத பொழுதும் அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். காலை எழுந்தவுடனே கடந்த மாதம் முழுதுமைகளை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆவியானவர்னு சொல்லி காலை எழுந்து நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தரை நாம துதிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அவருடைய பிரசனத்திலே மூழ்கி இருக்கிறாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளுமா அவருடைய பிரசனம், அவருடைய இன்ப பிரசனத்துக்குள்ளாய் நாம் என்ன பண்ணோம்? மூழ்கி இருக்கிறாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும், அவருடைய கிருபையை மூடட்டும் ஆவியானவர் என்று சொல்லி நாம் அனுதினமா அவருடைய தேவனுடைய பிரசனத்திலே
அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, அதிகாலையில் எழுந்து தாவீது என்ன பண்ணுவானா, ஆண்டவரே உடைய பாதையை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன நடக்கணும், நான் எப்படி செய்யணும், நான் எப்படி போதிக்கணும், நான் எப்படி பாடணும், நான் எப்படி நடக்கணும் ஜனங்கள் மத்தியிலே, நான் எப்படி ஞானத்தோடு கூட இருக்கணும்னு சொல்லி தாவீது அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் போய் பாதையில எல்லாம் என்ன பண்ணுவார்களா, அப்படியே தியானிப்பாராம். பாருங்க, 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் மத்தியில் இப்படியாய் சொல்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களே அநேக சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் தேவனுடைய வழியை என்ன பண்ணுவார்களா, போதிப்பார், காட்டுவார். யாரு ரொம்ப அமைதியா இருக்கிறான், யாரு ரொம்ப சைலண்டா இருக்கிறான், யாரு ரொம்ப காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர் பக்கமா அவருடைய முகத்தை திருப்பி பார்க்கிறாராம். இவனிடத்தில் போய் என்ன பண்ண போறானு, என்னுடைய எல்லா வழி, எல்லா ரகசியம். இந்த சங்கீத பகுதியில் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. வேதம் எப்படியாய் சொல்கிறது, அவருடைய பயப்படுற மனுஷனுக்கு என்ன பண்ண, ஆயுசு நாட்டிலே கர்த்தர் கூட்டி தருகிறார். இன்னைக்கு அநேகர் கொரோனானால பயந்து கொண்டு இருக்கலாம், அநேகர் வியாதி வந்துருமோ, ஐயோ டெஸ்ட் பண்ணிட்டாங்களே பாசிட்டிவ் வந்துருமோ, நெகட்டிவ் வந்துருமோ, எப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்டிலே கூட்டி தருகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, ரகசியத்துல யாத்திரை வெளிப்படுத்துவாங்க, நல்ல சிநேகிதன் தான், நல்ல அவனுடைய மனதில் உள்ள இருதயத்தில் உள்ள என்ன பண்ணுவான், தன்னுடைய ஃப்ரெண்டு நம்முடைய எல்லா வச்சுமே தன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவான். தாய் கிட்ட, தகப்பன் கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டான். பாருங்க, அவன் தன்னுடைய ரகசியத்தெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு, தன் உயிர், தன் பிராண சிநேகன் யார் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். என்னுடைய பிராண சிநேகன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய ரகசியத்தை பாருங்க. ஆவியானவரே இறங்கி வந்து நம்மை பார்த்து, உங்களை, என்னை பார்த்து சொல்கிறார், என்னுடைய ரகசியத்தை வரப்போற காரியங்களை குறித்து. இப்ப பாருங்க, கொள்ளை நோய் வரப்போறன்னு சொல்லி கர்த்தர் அநேக பிள்ளைகள் காட்டியிருக்கலாம். இன்னும் வெட்டிக்கிளிகள் வரப்போகிறது, இன்னும் பஞ்சங்கள், இன்னும் பூமி அதிர்ச்சிகள், இன்னும் அநேக இடங்களிலே கொள்ளை நோய்கள் மேல பரவி கொண்டிருக்கிற காலத்திலுமாய் கூட கர்த்தர் உங்களை பார்த்து எழுப்பி கொண்டிருக்கிறார். எழுந்திரு போதும் படுத்திருந்தது, எழுந்திருந்து போதும் அழுந்திருந்தது, எழுந்திருந்து சொல்லி நான் உனக்கு ரகசியத்தை தெரிவிக்க போகிறேன், நான் உனக்கு என்ன பண்ண போறேன், எல்லா காரியத்தையுமா நான் உனக்கு தெரிவிக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் சாந்த குணமுள்ள வழி என்ன பண்ணார்களா, காட்டுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, 12வது வசனத்தை பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் எல்லாமே கிடைக்குமா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நீதிமொழியில் இப்படியாய் சொல்கிறது, மனுஷனுக்கு பயந்தா கண்ணியை தான் வருவிக்குமா. பாருங்க, ஆபத்து வரும், நம்மளுக்கு துன்பம் வரும், துக்கம் வரும், போராட்டம் வரும். ஐயோ அப்பா திட்டுவாங்களே, ஐயோ மனுஷன் திட்டுவாங்களே, ஐயோ இவங்க திட்டுவாங்களே. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லி கொண்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பூரண ஆயுசுடனாய் மறிக்குவான், பூரணமலாய் இருக்க காணப்படுவான். பாருங்க, அவர் தெரிந்து கொள்ள வழியை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனுக்கு ஒரு போதிக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், பாதையை காட்டுகிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறாயா, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு யாருமே இனிமே எனக்கு சொல்லலையே, நான் இப்படியா ஆயிடுச்சே காரியம், இப்படியா போயிடுச்சுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த நாளெல்லாமாய் கூட இந்த பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, நம்முடைய பாதையை காட்டுகிறார், தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய எல்லாவற்றையுமாய் கர்த்தர் என்ன பண்ணார், உங்களுக்கு அவர் போதிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் அவருடைய பயந்தவரிடத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அவருடைய பயப்படுறதுன்னா அப்படியே கண்ணு முடிக்கிறது, ஐயோ ஏசப்பா வந்துட்டாரு, ஐயோ பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லி பயப்படுறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதாங்க பயம், அதாங்க பயம். கர்த்தருடைய பாதத்திலே, அவர் பாதத்திலே மரியாதை பண்ணாங்க. மார்த்தாள் பல வேலைகளை குறித்து என்ன பண்ண யோசித்து கொண்டே இருக்கிறார். உலக காரியங்கள். மார்த்தாள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறா, பல காரியங்களை குறித்து அவர் யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் மரியாதை பாருங்க, தன்னுடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரலாம். பாருங்க, விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு என்ன தெரிவிக்க போறார், கர்த்தர் நம்மளுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போக போறோமே, கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல போறாருங்க, என்ன பண்ண நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போக சொல்ல எப்படி போன சொல்லியிருக்கிறோம். மன மகிழ்ச்சியோடு இப்படி நாம் கடந்து செல்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது.
உத்தமையும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. ஒவ்வொரு நாளுமாய் நாம் நேர்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். உத்தமமுள்ள உண்மையுமாய் நாம் என்ன பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் நாமே காணப்படுகிறாய், நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், உடைய தலையை நான் நிமிர செய்கிற தெய்வமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இப்படியாய் சொல்கிறார். இந்த 25ஆம் சங்கீதத்தில் அநேக மன்றாட்டு ஜெபங்கள், அவனுடைய அதுக்காக என்ன பண்றாங்க, வேண்டுதல் ஜெபங்கள், விசுவாச ஜெபங்கள். நான் பண்ணிருந்த ஆண்டவரே, பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பாவிகளுக்கு தம்முடைய வழியை தெரிவிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் பாருங்க. பாவிகளுக்கு அவர் தம்முடைய வழியை தெரிவிக்கிறாராம். அதுக்கு முன்னே நான் போய் சரண் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்மை விட்டாலே எனக்கு யாருமே இல்லை ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் எனக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லிதான் கர்த்தருடைய சமூகத்தை நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றதை காட்டிலும் கட்சி கொள்கைகளை போல நாம் என்ன பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து செல்வதாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியா நாம் இந்த நாட்டில் மக்கள் பொறுத்து செய்யலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறீங்க, நீர் எனக்கு ஒரு வழியை போதிக்க போறீங்க, எனக்கு இதோடு கூட இருக்க போறீங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காத்திடுவார். பாடலாமா? இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காத்திடுவார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அதிகமாய், கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய் செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. பாடலாமா? அல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை ஏசப்பா உமக்கு தான். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட பிள்ளைகளே, நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக நடத்தி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் ஆண்டு ஆயுஷ் நாட்டிலே நான் கூட்டித் தருவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? இன்றைக்கு வசனம் வேத வசனம் சொல்லுகிறது, ஜெபம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக ஜெபிக்க 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 கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற தெய்வமாய் இருக்கிறார். அதுக்கு யாரு முன்னுதாரணம் அப்படின்னு சொன்ன வேதத்துல வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகரூபம் மிகவும் பிரகாசித்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் ஜெபிக்கிற வேளைகளில் அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாய் மாறினது என்று சொல்லி லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் ஜெபித்த மாத்திரத்திலே அவருடைய முகரூபம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி ஒரு மாற்றம், ஜெபத்தின் நிமித்தமா ஒரு மாற்றம் ஏற்படுகிறது.
இன்றைக்கு அதே போல மோசே என்கிற தேவ மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ மோசேனுடைய முகம் பிரகாசமா இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஸ்தேவான் என்கிற அவர் தேவ மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் தேவனுடைய முகத்தை போல இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, எப்பொழுதும் ஜெபிக்கும்படி நாம் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறார். அது மாத்திரல்ல, அண்ணால் போராடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷா இருந்தார். அவருடைய நாச்சார் அவளை அடிக்கடிக்கு வந்து அவரை விசனப்படுத்தும் போது அவ உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாராம். நீ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7-18 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அண்ணால் மிகவும் அழுவார், கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு மகளா இருந்தார். அப்போ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கணவனாகிய எல்கானா அவளை பார்த்து சொல்லுவாளா, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அவன் 3 கேள்வி கேட்கிறான் பாருங்க. தன்னுடைய மனைவி பார்த்து கேட்கிறான், இவங்க எல்லாரும் அவனை அதிகமா நேசித்தனே, நீ ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அப்போ போய் கர்த்தருடைய சமுத்திரம் உட்காந்து மனக்கா சந்து அழ ஆரம்பிச்சான். ஏனிதாத்தா சொல்றாரு, குடிச்சிருந்தா அழா போல அப்படி இருக்குன்னு சொல்லி, இல்ல கர்த்தருடைய சமுத்திரம் போய் அப்படி அவன் அவன் தன்னுடைய மனதை ஊற்றி கர்த்தருடைய சமுத்திரம் அழும் பொழுது அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமா இருக்கவே இல்லையா. ஜபத்துல ஒரு பெரிய மாற்றம். அந்த ஜபத்துல ஒரு மாற்றம் என்ன உண்டாகிறது? உற்ப காலத்துல கர்த்தர் ஒரு சாமுவேலை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய ஜபத்தினால ஒரு பெரிய மாற்றம் கர்த்தர் ஏற்படும். ஜெபிக்கிற மனுஷன் சோர்ந்து போவதில்லை, மன்றாடுகிற மனுஷன் தோண்டு போவதில்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க ஒரு நாள் அவங்க பின்னிட்டு போவதே இல்லை. ஜபத்தினால வருகிற மாற்றம் என்னவென்று சொன்னா, நான் ஒரு சில வசனம் உங்களுக்கு நான் கோடிட்டு காத்து முடிக்கிறேன். யாக்கோபு என்கிற தேவ மனுஷன் ஜெபித்தான், கர்த்தர் அவன் பெயரையே மாற்றினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபு போராடி ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் அவனை கேட்டாரு, உன் பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்டார். அவன் யாக்கோபுன்னு சொன்ன, எத்தன் இனி நீ இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் மாற்றப்படுவேன். நல்ல கவனிங்க, ஜபத்தினால் ஏற்படுகிற மாற்றம், மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஜபம். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். யாக்கோபு ஜெபிச்சவனை கர்த்தர் அவன் பேரை மாற்றினார். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்த மாத்திரத்துல அவனுடைய நிலைமையை கூட கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய நிலைமையை மாற்றிட்டாராம். அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய பேரை மாற்றினாரு. அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் நிலைமையை மாற்றினாரு. அவன் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியம் உண்டாகுது பிரியமானவர்களே. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் போராடி ஜெபிக்கும் பொழுது ஒண்ணு, அவருடைய அண்ணன் கடினமான இருதயம் உள்ளவன், அவனை கொலை செய்து சொல்லி வகை தேடி திரிகிறான். ஆனா யாக்கோபு ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய அண்ணனுக்கு பயந்துட்டு இருக்கிறான், கொலை செய்து சொல்லி தேடிட்டு இருக்கிறான் ஏசா. யாக்கோபுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அவன் பயங்கரமான கொடினா இருக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்கால முன்னாடி, அதுக்கப்புறம் லேயால், அதுக்கப்புறம் ரேகா, ராகேல் பிள்ளை யோசப்பெல்லாம் அப்படியே அனுப்புறதுக்கு முன்னாடி போய் அவனுக்கு ஒரு நிலம் உண்டாச்சு. முகங்குப்புற போய் விழுந்தான். அவங்க அண்ணன் கட்ட 7 விசி போய் அவன் முகங்குப்புற விழுந்த உடனே அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க தேவ பிள்ளையே, அவன் சாதாரணமான மனுஷன் தான். ஆனா அவன் செஞ்ச காரியம், அவன் ஜெபித்த மாத்திர கர்த்தர் அவனுடைய பேரே மாற்றினாரு. அது மாத்திரம் இல்ல, இரவெல்லாம் போராடி அவன் ஜெபித்த ஓசியில சொல்லுது, அவன் கால்கள் என்ன உண்டாயிடுச்சான்? சுருக்கு உண்டாயிடுச்சான். அவன் கால்களை பிடிச்சிக்கிச்சு. அவன் நிலைமை மாறி போச்சு. அவன் இரவெல்லாம் ஜெபிக்கிறான். தேவ கர்த்தருடைய தூதனானவர் அவனை விடவே இல்லை. அந்த ஆசீர்வதித்தால் ஒழிய
அவனை விடமாட்டான்னு சொல்லி என்ன பண்றான்? போராடி ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை உண்டாக்கும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம், மாற்றம் வராதா, நமக்கு பிரச்சனை எல்லாம் தீராதான்னு சொல்லி நீ நான் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்க சபையில கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடமே அசைந்தது. பேதுருக்கா ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தருடைய தூதனாக போய் இறங்கி போய் பேதுருவை வெளியே கொண்டு வந்தான்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே வாயில திறந்து, ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் எங்களை, ஆண்டவரே எங்களோடு கூட ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறவர், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்குறவர். அதனால்தான் வசனம் சொல்லுது, நீ சோர்ந்து போகாம ஜெபிங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிங்க, இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்லி ஏன் சொல்லுது வசனம் சொன்னா, நீ ஜெபித்த உடனே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் பசுமத்தூர் என்ற இடத்துல அன்பு ஊழியர் தேவதாசை அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே இந்த நாள்ல இந்த பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக, இதனால பலவீனமா இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது அல்ல. ஆகவே நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, தகப்பனே உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், என் தேசத்தின் மீது கர்த்தருடைய கல்வாரத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற வைரஸ் கிருமி இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே சிங்கத இயல்பு நிலைமை திரும்ப கத்த கிருபை தாரும். என்னுடைய பாரத பிரதமருக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஜனாதிபதிக்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய ஆளுநருக்காய் ஸ்தோத்திரம், சபாநாயகருக்காய் ஸ்தோத்திரம், எம்பிகளுக்காக எம்எல்ஏக்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே 28 மாநிலங்களுக்காய் அங்குள்ள முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், கலெக்டருக்காக, தாசில்தாருக்காக, மணியருக்காக, ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஆர்டிஓக்காய் ஸ்தோத்திரம், துப்புரவு பணியாளருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ள நன்றி செலுத்துகிறோம். 5 வகையான ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய தேவைகளுக்காய் ஸ்தோத்திரம், சரி சிலுபடுத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் தகப்பனே ஸ்தோத்திரம், ஆண்டவர் 38 மாவட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், 300 தாலுகாக்களுக்காக, கிராமங்களுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களில் ஆண்டவர் டிவி நிகழ்ச்சி மூலங்களை பயன்படுத்தின எக்லிசியா டிவியினுடைய டைரக்டருக்கு தானே ஆண்டவர் அன்பு பாஸ்டர் டேவிட்டுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எக்லிசியா டிவியுடைய தரிசனம் பெற்ற அன்பு ஊழியர் ஆண்டவரே மேஷாக் டேனியலுக்கு அவருடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஹார்ட் கனெக்டிங் டிவி மூலமாய் பாஸ்டர் ஆண்டவரே சாமுவேலுக்காக, ஆண்டவரே ஆண்டவர் டிவி நிகழ்ச்சியில பேசும்படி அறிமுகப்படுத்தின ஆண்டவரே அன்பு ஊழியர் ஆண்டவரே லாரன்ஸுக்காக, ஆண்டவருடைய மனைப்பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயன் டிவிக்காக, ஆண்டவருடைய ஆண்டவர் டைரக்டருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த மாதம் எங்களை பயன்படுத்தினப்பா உமக்கு நன்றி. இந்த நாள் இந்த ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய ஞாயிற்றுக்கிழமை காணும்படி கர்த்தர் செய்து மகாபெரிய பாக்கியத்துக்காக நன்றி. பாடல் வேலை நாமத்தை பயன்படுத்தினோம், ஆண்டவர் ஆராதனை வேலை நாமத்தை பயன்படுத்தினோம், சங்கீத பகுதியில் வாசித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்து, ஆண்டவர் சச்சனோட வாசிகளை ஆண்டவர் வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் உதவி செய்து, தேசம் முழுவதும் கல்வாரத்தை தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே உலக நாடு முழுவதும் கல்வாரத்தை தெளிக்கப்படட்டும். இயல்பு நிலைமைக்கு திரும்ப கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து அன்பு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். சகல ஆறுதல் தேர்தல் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே நல்ல தேசத்துல மழைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் வேலெடுத்து பாதுகாத்து நடத்தும். ரத்தத்துல மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபகேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல யாவருவாதே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சகவாசமும் சந்தோஷமும் என்றும் சதா காலம் உங்களோட குடும்பத்தோடு தங்கி தாபரிப்பாரா.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த ஃபேஸ்புக்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு மீண்டும் வாழ்த்து ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து இப்படி ஜெபத்தில் பங்கு பெறுக. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேசங்களுக்கு